இந்த பிரிட்டிஷ்காரங்க சைக்கிளிங் டோர்னமெண்ட்ல எந்த மெடலுமே வாங்கினதில்ல. ஆல்மோஸ்ட் 100 வருஷத்துக்கு மேல எந்த ஒரு மெடலுமே வாங்கினதில்ல. 2003ல டேவ் அப்படின்ற கோச் அந்த டீம் வந்து டேக் ஓவர் பண்ணாரு. டேக் ஓவர் பண்ணிட்டு அவர் என்ன பண்ணலாம்னு ட்ரை பண்ணாரு அப்படின்னா, சின்ன சின்ன விஷயத்துல வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு நாளைக்கு 1% மட்டும் இந்த டீம்ல இம்ப்ரூவ் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பா ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு பெரிய ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு அவர் யோசிச்சாரு. அதாவது சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னா, அவங்களோட பைக் சீட்ஸை வந்து மாத்துறது, டயர் கிரிப்பை வந்து இம்ப்ரூவ் பண்றது, ரேசிங் சூட்டை இம்ப்ரூவ் பண்றது, மசில் ரிகவரி இம்ப்ரூவ் பண்றது, குவாலிட்டியான தூக்கத்துக்கு இம்ப்ரூவ் பண்றது, ஈவன் சுத்தமா ஒரு கையை கழுவுறதுல கூட இம்ப்ரூவ் பண்றதுன்னு நிறைய இம்ப்ரூவ் பண்ணாங்க. எல்லாமே சின்ன சின்ன சேஞ்சஸ் தான். ஆனா சில வருஷம் கழிச்சு இந்த பிரிட்டிஷ் சைக்கிளிஸ்ட் ரெக்கார்டை பிரேக் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒலிம்பிக்ல மெடல் எடுக்க ஆரம்பிச்சாங்க. அவங்களோட சக்சஸ் பெரிய விஷயத்துலாம் மாறல. சின்ன சின்ன ஹேபிட்ஸை மாத்துறனால தான் இந்த சக்சஸே அவங்களுக்கு வந்துச்சு. மக்கள் எல்லாருமே சக்சஸ் ஆகிறதுக்கு ஒரு பெரிய சேஞ்ச் பண்ண மட்டும்தான் நம்ம சக்சஸ் ஆக முடியும்னு யோசிக்கிறாங்க. ஆக்சுவலாக அது ட்ரூ இல்லை. சின்ன சின்ன விஷயத்த இம்ப்ரூவ் பண்ணுறது தான் வந்து கடைசியில் ஒரு உண்மையான growth-ஆவே மாறுது. அதாவது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, டெய்லி 1% சேஞ்ச் பண்ணுறனால உங்களுக்கு நீங்கள் ஒரு வருஷத்தில் 37 மடங்கு பெட்டர் ஆயிருவீங்கன்னு சொல்கிறாரு. அதாவது உங்களோட ஹேபிட்ஸ் வந்து உள்ளுக்குள்ளேயே இன்ட்ரெஸ்ட் போட்டு அது உங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே மல்டிப்ளை பண்ணி பெருசாக கொடுக்குன்றாரு. முதல்ல உங்களோட ரிசல்ட் இன்விசிபிளாக தான் இருக்கும், கண்ணுக்கே தெரியாது. ஏன்னா நீங்கள் ஒரு வாட்டி சேவ் பண்ணி வைக்கிறனால நீங்கள் ரீச் ஆக மாட்டீங்க. இல்லை ஒரு 3 வாட்டி எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா நீங்கள் ஃபிட் ஆக மாட்டீங்க. உங்களோட சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் நீங்கள் பல மாதத்துக்கு பல வருஷத்துக்கு சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் சில வருஷம் கழித்து உங்களால் ஹியூஜ் ரிசல்ட்டை பார்க்க முடியும். இதில் ஒரு நெகட்டிவ் சைடும் இருக்குது. அதாவது 1% குட் ஹேபிட் டெய்லி நீங்கள் செய்கிறதுனால உங்கள் வாழ்க்கை எப்படி மாறுதோ அதே மாதிரி தான் 1% பேட் ஹேபிட் உங்கள்கிட்ட இருந்தாலுமே உங்கள் வாழ்க்கை மோசமாக மாறிடும். நீங்கள் உங்கள் லைஃப்பில் எப்படி மாற போகிறீங்கன்ற யோசனைக்கும் இப்போ நீங்கள் இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷனுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை. ஏன்னா இப்போ நீங்கள் சின்ன சின்னதாக பணம் சேர்த்து வைக்கிறீங்க அப்படின்னா அது இப்போ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. ஆனால் ஃப்யூச்சரில் அது உங்களை ஃபைனான்ஷியல் ஃப்ரீடமுக்கு கொண்டு போகும். இது நம்ம லாஸ்ட் புக்லேயே சொல்லியிருக்கோம், ரீச் டேட் புவர் டேட்ல. நீங்கள் அளவுக்கு அதிகமாக செலவு பண்ணீங்க அப்படின்னா அதுக்கும் இப்போ உங்களோட கரண்ட் சிச்சுவேஷனுக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா அதுவும் உங்களை ஃப்யூச்சரில் ப்ராப்ளம் தான் கொண்டு போய் விடும். ஏன் இப்போ நீங்கள் உங்களோட ரிசல்ட்டை பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ பணக்காரராக இருந்தாலும் சரி, இல்லை மிடில் கிளாஸாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் காசு இல்லாமல் ஏழையாக இருந்தாலுமே சரி, இப்போ உள்ள ரிசல்ட்டை பார்க்கணுன்னா இதுக்கு காரணமே உங்களோட பாஸ்ட்டில் இருந்த ஹேபிட்ஸ் தான். அதாவது ரொம்ப குண்டா இருக்கீங்க இப்போ அப்படின்னா அது இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருந்த சாப்பிட்ற ஹேபிட்ஸ். ரொம்ப புத்திசாலியாக இப்போ நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அது இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருந்த கற்றுக்கிற ஹேபிட்ஸ். உங்கள் வீடு ரொம்ப க்ளீனாக எப்போவுமே வச்சுக்கிறீங்க அப்படின்னா அது உங்கள்கிட்ட இதுக்கு முன்னாடி இருந்த க்ளீனிங் ஹேபிட்ஸ். நீங்கள் எதை ரிப்பீட்டாக செய்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே ஹேபிட்ஸ் உங்களை வளரவும் வைக்கும், விலகவும் வைக்கும். இந்த டைம் இருக்குல்ல, அது நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது அப்படியே உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணி கொடுக்கும். நல்ல ஹேபிட்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா டைமு உங்களுக்கு நல்லதாக கொடுக்கும். கெட்ட ஹேபிட்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா டைம் உங்களுக்கு கெட்டதாக கொடுக்கும். அதாவது நல்ல ஹேபிட்ஸ் அப்படின்னா பணம் சேர்க்குற ஹேபிட் வச்சுருந்தீங்க அப்படின்னா 5 வருஷம் கழிச்சு பெரிய ஒரு சேவிங் வச்சுருப்பீங்க. அந்த இடத்துல டைம் உங்களுக்கு ஃப்ரெண்டு. டெய்லி எக்ஸசைஸ் பண்ணீங்க, கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா கூட 5 வருஷம் சேர்ந்து ஸ்ட்ராங்காக ஹெல்த்தாக இருப்பீங்க. இந்த 5 வருஷன்றது ஸ்டில் டைம் உங்களோட ஃப்ரெண்டு. டெய்லி ஒரு புக்கில் உள்ள 10 பேஜ் படிக்கிறீங்க அப்படின்னா 5 வருஷம் சேர்ந்து செம்ம ஒரு நாலேஜபிளாக இருப்பீங்க. இங்கேயும் டைம் உங்களோட ஃப்ரெண்டு. இதை நீங்கள் டெய்லி பண்ணுறப்ப உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது. ஆனால் ஒரு ரொம்ப காலத்துக்கு அப்புறம் பார்க்குறப்ப அதோட ரிசல்ட் ரொம்ப பெருசாக இருக்கும். அதே மாதிரி கெட்ட ஹேபிட்ஸ் நீங்கள் டைம் கொடுக்குறீங்க அப்படின்னா டைம் உங்களோட எதிரியாக மாறும். அது எப்படி அப்படின்னா டெய்லி ஜங்க் ஃபுட் சாப்பிட்றீங்க அப்படின்னா 5 வருஷம் சேர்ந்து உங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வரும். ரொம்ப காசை கேர்லெஸ்ஸாக செலவு பண்ணுறீங்க அப்படின்னா 5 வருஷம் சேர்ந்து நீங்கள் கடனில் விழுவீங்க. நீங்கள் எப்பவுமே உருப்படியாக எதுவுமே கற்றுக்காமல் ஒரு கேம் மட்டும் விளாண்டிட்டு அப்படி சுற்றிட்டு இருந்தீங்க அப்படின்னா 5 வருஷம் சேர்ந்து உங்கள்கிட்ட எந்த ஸ்கில்லுமே இருக்காது. ஸோ இங்கேயும் டைம் உங்களோட எதிரி. நீங்கள் அதில் உங்களுக்கு வர்ற டேமேஜை உடனே பார்க்க முடியாது. ஆனால் டைம் ஆக 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 அப்போ தான் உங்களுக்கு தெரியும் டைம் தான் உங்களோட எதிரி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உதாரணத்துக்கு 2 பேர் இருக்காங்க. ஒரு ஆள் டெய்லி 10 நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, இன்னொரு ஆள் டெய்லி ஸ்நாக்ஸ் சாப்பிட்றாங்க வச்சுக்கோங்க. அவங்க 2 பேர்த்துக்குமே ஒரு வாரத்தில் எந்த மாற்றமும் இருக்காது. ஒரு மாதத்தில் ஒரு சின்ன ஒரு மாற்றம் இருக்கும். ஒரு வருஷத்தில் மாற்றம் நல்லாவே தெரியும். அதுவே ஒரு 5 வருஷத்தில் 2 பேர்த்துக்குமே அவ்வளோ பெரிய மாற்றம் தெரியும். ஆனால் என்ன, ஒரு ஆளுக்கு நல்ல மாற்றம், இன்னொரு ஆளுக்கு ரொம்ப கெட்ட மாற்றமாக இருக்கும். நீங்கள் தான் கற்றுக்கணும் அந்த டைமை உங்களுக்கு எப்படி டிசைன் பண்ணிக்கணும்னு நீங்கள் தான் கற்றுக்கணும். ப்ரோக்ரஸ் எப்பவுமே ரொம்ப ஸ்லோவானது தாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஐஸ் க்யூப்பை ஒரு கோல்ட் ரூமில் வச்சிட்டிங்க,
வச்சுட்டு இதை மெல்ட் பண்ணுன்னு சொன்னால் முடியுமா? ஆனால் மெல்ட் பண்ண ட்ரை பண்ணிங்க அப்படின்னா முதல்ல ஒரு 25 டிகிரி ஒன்றாகாது, 26 டிகிரிக்கு ஒன்றாகாது, 27 டிகிரிக்கும் ஒன்றாகாது. ஆனால் 32வது டிகிரி வர்றப்ப சடனாக அந்த ஐஸ் வந்து மெல்ட் ஆகும். இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சுருக்காங்க. இந்த ஐஸ் மெல்ட் ஆகுனதுக்கு இந்த 32 டிகிரி தான் காரணமானு கேட்டிங்கன்னா இல்லை. அதுக்கு முன்னாடி இந்த 31வது டிகிரி வரைக்கும் நம்ம கொடுத்த ஹீட் தான் காரணம். 32 வரைக்கும் டிகிரி வந்தனால தான் 32வது டிகிரியில் சடனாக மெல்ட் ஆகிருக்கு அந்த ஐஸ். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்த அந்த ஹீட் வந்து வேஸ்ட்டாக ஆகலை. உள்ளுக்குள்ளேயே வந்து அதோட பொட்டன்ஷியலை பில்ட் பண்ணும். அது ஹேபிட்ஸும் இப்படி தான் வேலை செய்யும். ஒரு வாரத்தில் ஒரு மாதத்தில் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லாதனால எல்லாருமே டிசப்பாயின்மெண்ட் ஆகி அதை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக அந்த ஹேபிட்டை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட ரிசல்ட் வந்து விசிபிளாக உங்களுக்கு தெரியும். ஆனால் மற்றவங்க எல்லாத்துக்கும் ஓவர் நைட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டீங்கன்ற மாதிரி தோணும். ஆனால் உள்ளுக்குள்ளே அத்தனை வருஷம் வேலை செஞ்சது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்கிறேன். எல்லாருமே கோல்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒரு வெயிட்டை லூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எல்லாத்தோட டைரெக்ஷனுமே கோல்ஸில் தான் இருக்கும். ஆனால் நம்ம ஆத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா கோல்ஸை விட சிஸ்டம் தான் ரொம்ப முக்கியன்றாரு. சிஸ்டம்னா உங்களோட டெய்லி ஹேபிட்ஸையும் ரூட்டீனையும் கிரியேட் பண்ணுதுன்னு சொல்கிறாரு. நீங்கள் உங்கள் ரூமை க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு கோல்னு வச்சுக்கோங்க. ஆனால் டெய்லி காலையில் எழுந்தி எப்படி நம்ம பெட்டை சுத்தம் பண்ணுறோம், நம்ம துணியை எப்படி வாஷ் பண்ணுறோம், நம்ம எப்படி ரூமை க்ளீனாக வச்சுக்கிறோம், இது எல்லாமே கிரியேட் பண்ணுறது தான் சிஸ்டம். இந்த சிஸ்டம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் டெய்லி ரூமை க்ளீனாக வச்சுக்கணுன்ற கோலே அச்சீவ் ஆகும். நீங்கள் கோல் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களோட ஹாப்பினஸை லிமிட் பண்ண கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் ஒரு கோல் வச்சு அந்த கோலை ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்கள் ஃபீல் அங்கேயே முடிஞ்சிடும். ஆனால் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களோட எவ்ரிடே ப்ராசஸ்லேயே நீங்கள் சந்தோஷமாக ஒரு கோலை நோக்கி போவீங்க. நீங்கள் டெய்லி 1% பெட்டர் ஆகணும் அப்படின்னு யோசிச்சிங்கனாலே அந்த ப்ரோக்ரஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் உங்களால் சந்தோஷமாக நெக்ஸ்ட் டேவை கண்டினியூ பண்ண முடியும். ஏன்னா நெக்ஸ்ட் டே என்னது 1% பெட்டராக போகிறீங்க அப்படின்ட்டுன்னு. ஸோ கோலை விட சிஸ்டம் ரொம்ப முக்கியம். வின்னர்ஸாக இருந்தாலும் சரி, லூசர்ஸாக இருந்தாலும் சரி, 2 பேர்த்துக்குமே கோல்ஸ் இருக்கும். எல்லா அத்லெட்டுக்குமே கோல்டு மெடல் வின் பண்ணுறோன்ற கோல் இருக்கும். எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே நல்ல மார்க்ஸ் எடுக்கணுன்ற ஒரு கோல் இருக்கும். ஆனால் கோல் மட்டும் இருந்தால் சக்ஸஸ் ஆக முடியாது இல்லையா? அங்கே தான் சிஸ்டம் வருது. டெய்லி நல்ல ஹேபிட்ஸை கன்சிஸ்டண்ட்டாக ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா அப்போ தான் ஒரு சிஸ்டம் உருவாகும். சிஸ்டம் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்கள் கோலே அச்சீவ் பண்ண முடியும். நீங்கள் ஏதாவது நல்ல ரிசல்ட் எடுக்கணும்னு யோசிச்சிங்க அப்படின்னா முதல்ல ஒரு நல்ல ஹேபிட்க்கு வாங்க. கோல்ஸை மட்டும் செட் பண்ணுறதுல பிரயோஜனம் இல்லை. அதாவது இந்த புக்கோட கீ ஐடியா என்ன அப்படின்னா குட்டி குட்டி ஹேபிட்ஸ் டெய்லி ரிப்பீட் பண்ணணும், மேசிவான சேஞ்ச் உருவாக்கணும். அடுத்த சாப்டரில் ஹவ் யோர் ஹேபிட்ஸ் ஷேப் யோர் ஐடென்டிட்டி அப்படின்ற சாப்டரை பார்க்கலாம். அது வரைக்கும் பை.